ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியானது ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறையானது நிகழும். அதே போல் ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். குரு பயிற்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுங்க. வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு கேது, குரு போன்ற 3 கிரகங்களுடைய பயிற்சி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திடீரென பதட்டம் ஏற்படுதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்ச குருவாக அமரக்கூடிய குரு பகவான் 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டுக்கு செல்ல இருக்கிறாரு. அங்கு 3 மாதங்கள் இருந்துவிட்டு மீண்டும் கடகத்துக்கு வர இருக்கிறாரு. அதிசார குரு பயிற்சியாக இருந்தாலும் முதல்ல உச்சம், அதற்கு பிறகு நட்பான நிலை என்கிற வகையில் இந்த குரு பகவான் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை கொடுப்பார் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுறாரு. இந்த பயிற்சியால் மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், ஏற்படக்கூடிய நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். இந்த மேச ராசிக்காரங்களுக்கு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியானது இவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை தரப்போகுதுங்க. வேலைக்காக வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு செல்ல காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த யோகமானது ஏற்பட போகுது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்களில் வருமானங்களானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. 7 சனி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. விரய செலவுகளை தரக்கூடிய விரயச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் செலவுகளானது அதிகரிக்க போகுது. வருமானத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட போகுது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. 4ஆம் இடத்திற்கு மாற்றக்கூடிய குரு பகவான் 10 மற்றும் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால அற்புதமான நல்ல பலன்களானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல தொழில்களானது கிடைக்க போகுதுங்க. வேலை, வியாபாரம், விவசாயத்தில் சாதிக்க முடியலை, கடன் வாங்கி சமாளிக்கிறோம் அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியால் அந்த நிலைமையானது மாறப்போகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமையப்போகுது. ஓரளவுக்கு செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்றபடி வருமானங்களானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமான நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், வியாபாரம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சிரமங்களை குறைக்கக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமைய போகுதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது. ஏற்கனவே ஆரம்பித்த தொழிலை சிறப்பாக நடக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தனியாக தொழில் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சியால் நீங்கள் கூட்டு தொழில் செய்வதற்கான யோகமானது ஏற்பட போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்க போகுதுங்க. 8 மற்றும் 12ஆம் இடங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்க்க இருக்கிறாரு. இதனால் வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய யோகமானது மாணவர்களுக்கு ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சிக்கு மேலே அமைய போகுதுங்க. வெளிநாடு செல்வதற்கு அனுமதி, பாஸ்போர்ட் போன்றவையானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. நல்ல பலன்கள் தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இளைய தலைமுறைக்கு நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடுங்க. நீட் எழுதக்கூடிய மாணவங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு.
அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு விருப்பமான கல்லூரி பல்கலைக்கழகத்தில் விரும்பிய துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான யோகமான காலகட்டமாகவும் இருக்குது. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள பட்டம் பதவியானது கிடைக்க போகுதுங்க. மேற்படிப்பு படிப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக விலகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியானது நிகழக்கூடிய குரு பயிற்சியாக அமைய போகுது. மற்ற கிரகங்களும் சாதகமான பலனை இந்த மேச ராசிக்கு பெற்றுக் கொடுக்கும். வீடு சொந்தமாக வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும். வீடு கட்டக்கூடிய அமைப்பானது உருவாகும். குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது நிகழக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு ஏற்படுங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பெரிய மாற்றங்களை இந்த மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியால் இந்த மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் தொழிலையும் சிறப்பான பலன்களானது கிடைக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகமானது ஏற்பட போகுது. வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வேலையானது கிடைக்க போகுது. அதே போல் வேலையை மாற்ற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நீங்கள் அதற்காக முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல சம்பளத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேலையானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நிதி நிலைமையானது உங்களுக்கு கணிசமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உயரப்போகுது. உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுதுங்க. வீரமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது. புதிய வருமான ஆதாரங்களை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவானது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு திறக்க போகுது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுது. நிறைய லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் சந்திச்சு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது. பொருளாதார நிலையில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளானது அதிகரித்தாலும் கூட 2வது பாதியில் உங்களுடைய நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்த நிலையை வந்தடையுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதே போல் சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயரப்போகுது. சமூகம் சார்ந்த முக்கிய நிகழ்ச்சிகளில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென செலவுகளானது அதிகரிக்கும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அந்த செலவுகளையும் உங்களால் சமாளிக்க முடியும். உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் தொடங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு மார்ச் முதல் ஜூன் வரையிலான காலகட்டம் உங்களுக்கு சவால் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த சவால்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றியும் தனத்தாக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய போதுமான வருமானம் உங்களுடைய நிதி நிலைமையை முன்னேற்றும். தொழிலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. 2026ஆம் ஆண்டு நிகழக்கூடிய குரு பயிற்சி மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதுலேயும் குறிப்பாக கல்வி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவு சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களானது நடக்க தொடங்கும். பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி விஷயத்தில் நிலையான வெற்றியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வெற்றியில் தாமதம் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படுங்க. கடைசியில் எதிர்பார்த்த திருப்பமானது உங்களுக்கு கிடைக்கும்.
அதுலேயும் குறிப்பாக போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி ஒரு நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணும். உங்களுடைய கடின உழைப்புக்கு உரிய பலனானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்குங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்பிக்கையோடு போராடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும். அதே போல் நீங்கள் அலட்சியம் காட்டாமல் எந்த ஒரு வேலையுமே செஞ்சு முடிப்பது நன்மையை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.